இல்லை முல்லை பெரியாறுல இருந்து தண்ணி தமிழ்நாட்டுக்கு வேணும், சவுத் சைடு வேணுங்கிறக்காக வந்தாரா? இல்ல ஒக்கேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை நிறைவேற்றினாரா? இல்ல இளைஞரை செத்துக்கிட்டு இருக்காங்க தமிழர்கள், செத்தவங்களுக்கு மறுவாழ்வு தரேன்னு சொல்லி சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு வாழ்வு கொடுத்துட்டு வந்துட்டாங்களா? எதற்காக இந்த திமுக காரங்க இப்படி காத்து கிடக்குறாங்க என்னன்னே தெரியலங்க. ஏர்போர்ட்ல ஒரே கூட்டமா, யாருக்கு கூட்டம்? ஊழல் பண்ணி மக்கள் சொத்தை, மக்கள் வரிப்பணத்தை கொள்ளையடித்த ஒரு மாமனிதனுக்கு வரவேற்பு. நான் அதான் சொன்னேன் 2005 2006 தெய்வத்தையும் மக்களையும் நம்பி வந்திருக்கிறேன். ஊழலற்ற ஆட்சியை கொடுப்பேன், வறுமையை ஒழிப்பேன். ஊழலையும் வறுமையை ஒழிப்பேன் ஏன் சொன்னேன்? இன்னைக்கு பாருங்க, யாரை கண்டாலும் ஊழல். ஓட்டு போகும்போது வீடு வீட்டுக்கு வர, வீட்டு வீட்டுக்கு வர, கும்புற காலத்துட்டு கும்புற, அப்படிப்பட்ட மதிச்சு ஓட்டு போட்டா எங்களை நீ மதிக்கலையா? அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்க ஓட்டு போடலாம். ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க மக்களே. கலைஞர் உடனே சொல்ற, நான் 1 ரூபாய்க்கு அரிசி போட்டேன். என்ன 1 ரூபாய்க்கு அரிசி போட்டா குழம்பு யாரு வைக்கிறது? யாரு காய்கறி வைக்கிறது? சும்மா 1 ரூபாய்க்கு அரிசி போட்டு 1 ரூபாய்க்கு அரிசி போட்டு கொள்ளை அடிக்கிறாங்க. டிவில கட்டுறாங்க, ட்ரெயின்ல கடத்துறாங்க, முதல்ல சைக்கிள்ல கடத்துனாங்க, அப்புறம் மாட்டு வண்டியில கடத்துனாங்க, லாரியில கடத்துனாங்க, ட்ரெயின்ல கடத்துனாங்க, வேகனா வச்சு எல்லாத்தையும் இப்ப பிளைட்லயே கடத்துறாங்க. இந்த 1 ரூபா அரிசி போடுறது யாருக்கு பிரயோஜனப்படுது? கடத்தா 2 ஏக்கர் நிலம் கொடுக்கிறேன்னு சொன்னாரு கலைஞர். அந்த 2 ஏக்கர் நிலம் யாருக்கு கொடுத்த டிவில சொல்றாங்க. தேனியில சொல்றார், நான் ராஜராஜனுக்கு விழா எடுத்தேன் 1000 ஆண்டுகளுக்கு. ராஜராஜன் என்ன நல்லது பண்ணாருன்னு எங்கேயாவது சொன்னாரா? அவர் 1000 டான்ஸருக்கு வந்து பொற்களி கொடுத்தது சொல்லிக்கிட்டு இருக்காரு. 1000 டான்ஸருக்கு ஒரு பொற்களி கொடுத்தார். என்ன இதுல துரைமுருகன் சொல்றாரு, உங்க ஊர் பக்கத்துக்காரரா, வேலூருக்காரரா என்னமோ, அவர் சொல்லி பார்த்ததுல அவர் பார்த்தாரு என்ன எனக்கு தெரியாது. ஆனா அந்த கத்திய பார்த்தேன், பதவி பிரமாணம் ஒரு படத்துக்கு போய் இவ்வளவு தூரத்துக்கு இருக்கு அந்த கத்தி. அது ஸ்டாலின் தூக்குறாரோ பொத்திரு பின்னாடி வந்துருவார். இவரை சொல்ற ராஜேந்திர சோழன் மாதிரி இருக்காரு. என்னையா கொடுமை, எப்படி ஏமாத்துறாங்க. அதாவது அந்த காலத்துல பார்த்தோம், குப்தர் ஆட்சி காலத்தில் ஒரு மரம் இருந்தது, கொலை இருந்தது, பஞ்சாயத்து இங்க ஏதாவது இருக்கு. அப்ப ராஜராஜனை பத்தி ஒரு 1000 வருஷமா யார்? விஜயவாடால இருந்து சிலோன் வரைக்கும் இருந்தவர் தான் ராஜராஜன். அப்ப நீங்க எந்த ஜாதிக்காரன் நான் கேட்டா ஒத்துக்குருவீங்களா? விஜயகாந்துக்கு ஆசை என்ன ஆசை? புதுசா கட்சி ஆரம்பிச்ச ஒருத்தருக்கு முதலமைச்சர் ஆகணும். நாங்க கட்சி ஆரம்பிக்க நான் இல்லை, யார் கட்சி ஆரம்பிச்சாலும் மக்களுக்கு நல்லது செய்யறதா. ரைட்டு. மக்களை பத்தி ஒண்ணு கேட்கிறேன். கலைஞர் அவர்களே, உங்களுக்கு முதலமைச்சர் ஆகணுங்கிற ஆசை இல்லையா? நீங்க வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு கஷ்டப்பட்டு இப்படி மீட்டிங் போட்டு இப்படி தொண்டர்களை போட்டு இப்படி போடு இப்படி பேனர் கட்டுன்னு தெரிஞ்சாதான் தெரியும். நீங்க தான் கட்டின வீட்டுக்குள்ள பூந்த கரையான் வீட்டுக்குள்ள பூந்த கருணாக. உங்களுக்கு எப்படி தெரியும்? 1969 பிப்ரவரி 3ஆம் தேதி இந்த இருக்காரு, இந்த காஞ்சி மாவட்ட காஞ்சி புண்ணியம் செஞ்சிருக்க காஞ்சிபுரம் அந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் மறைந்தார். பிப்ரவரி 3ஆம் தேதி. எப்ப மறந்தார்? 1969 பிப்ரவரி 3ஆம் தேதி. அப்ப அரசாங்கம் ஒரு சட்டம் போடுது, 7 நாளைக்கு துக்கத்தை அனுசரிக்கணும். அப்படி என்னால் 10ஆம் தேதிக்கு மேலதான் பதவி பிரமாணம் பண்ணணும். 7, 3, 10 நாள், 10ஆம் தேதி வரைக்கும் எதுவும் பண்ணக்கூடாது. ஆனா இவர் பதவியேற்ற நாள் என்னன்னு கேளுங்க, பிப்ரவரி 9ஆம் தேதி பதவியேற்றார். இவருக்கு முதலமைச்சர் ஆசை இல்ல? நல்லா சிந்திச்சு பாருங்க மக்களே. இவர் கலைஞர் சொல்றார், நான் இவரெல்லாம் சும்மா நான் வயசுக்கு மரியாதை கொடுத்துதான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். வயசுக்கு மரியாதை கொடுக்கல இல்லையா? அப்ப முதல்ல அந்த ஒரு வார்த்தையை சொல்ற எம்ஜிஆர் திரும்பி வந்தா நான் கொடுக்கிறேனா? உங்க ஆசை இல்லாம முதலமைச்சர் கலைஞர் அவர்களே, உங்களை திரும்ப கேட்கிறேன், சங்கரமடமான்னு கேட்டா முதல் மந்திரி உங்களுக்கு ஆசை இல்லாம துணை முதல் மந்திரி எடுத்துக்கிட்டீங்க. உங்களோட பெரியவர் இருக்கார் அன்பழகன், அவருக்கு துணை முதல் மந்திரி கொடுங்க. கோச்சி மணிக்கு கொடுங்க. ஆற்காடு வீராசாமி கொடுங்க.
இதை விட இன்னும் சொல்லப்போ உங்க அண்ணன் இருக்காரு அழகிரி, அவருக்கு உங்களுக்கு மாத்திரம் ஆசை இருக்குல்ல துணை முதல் மந்திரி ஆகணும்னு. அப்ப விஜயகாந்துக்கு கூட விஜயகாந்த் என்ன மடம் நடத்திருக்காரு, அரே ராமா அரே கிருஷ்ணன் சொல்றது வந்திருக்காரு. நீங்க கொள்ளையடிச்சிட்டு போய் ராஜா வந்து கைத்தடிக்கிட்டு இவர் ரெஸ்ட் எடுக்க மாமல்லபுரம் போனார். ரெஸ்ட் எடுக்க போனாரா நண்பனுக்கு கதை வந்து டச்சு கொடுக்க போனீங்களா? இது ஆசாரியா டச்சு கொடுக்க போறது பாத்துக்கிட்டு என்னையா வேடிக்கை. எத்தனை இடத்துல மீட்டிங் பேசுறா மூக்கு பொடி எப்படின்னு